வணக்கம் நண்பர்களே. இன்று ஆல் இஸ் டேஸ்ட். திஸ் இஸ் தி ஹெட்டிங் ஆஃப் டுடேஸ் சப்ஜெக்ட். அதாவது அடிமைத்தனமும் வெறுப்பும், இந்த இரண்டும் தான் ஒரு மிகப்பெரிய விஷக்கிருமிகளாக நம் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு நம்மை ஆனந்தமாக வாழ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்று நினைக்கின்றேன். இப்போது அந்த அடிமைத்தனத்தையும் அல்லது ஒரு விஷயத்தின் மேல் வெறுப்பு வராமல் இருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக ஆல் இஸ் டேஸ்ட் என்ற தலைப்பிலே இப்போது உங்களிடத்தில் பேசப் போகிறேன். அதாவது ஒரு ஹிண்ட், நிறைய ஏற்கனவே லைஃப் இஸ் எ லவ் கேம், வாழ்க்கை என்பது வெறும் விளையாட்டு, அதுவும் என் உயிர் நண்பர்களோடு நான் விளையாடும் விளையாட்டு, எதிரிகளாக வருபவனும் கூட விளையாட்டில் சுவாரஸ்யத்திற்காக, ஏன்னா ஆப்பரண்ட் டீம்னு ஒன்று இருக்கணும், எதிரணியினர்னு இருந்தால் தான் விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால் எதிரணியில் இருந்து என் நண்பன் விளையாட வருகின்றான் என்று எதிரிகளை கூட எதிர் அணியில் இருந்து விளையாட வரும் என் நண்பன் என்ற ரீதியிலே நாம் வாழ்க்கையை அணுகினால் நிச்சயமாக எதற்கும் நாம் அடிமைப்பட மாட்டோம், எதையும் வெறுக்க மாட்டோம், வாழ்க்கையில் இன்பமாக வாழ்ந்து விடலாம். இது ஒன் ஆஃப் தி டிப் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இன்னைக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, ஆல் இஸ் டேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்டிங்ல இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இது என்னது ஆல் இஸ் டேஸ்ட்? பிரம்மாண்டமான உலகை இறைவன் யாருக்காக படைத்தான்? நமக்காக படைத்திருக்கின்றான். ஒரு விஷயத்தையும் ஒரு நொடியும் நாம் தவறாது அனுபவித்து வருவோமே ஆனால் வாழ்க்கையில் பிறவியின் நோக்கம் நமக்கு முடிவுற்றது என்று நாம் கூறலாம். சரி, அப்போ என்ன ஏன் முடியல அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன ஃபார்முலாவை நாம வாழ்க்கையில அப்ளை பண்ணல, அதனால முடியல. ஆல் இஸ் டேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நாம் அப்ளை பண்ண முடிஞ்சிருந்தா டெஃபினட்டா வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமயமாக இருந்திருக்கும் என்பது நிச்சயமாக இன்று நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போறேன். அதாவது 2 நபர்களை நான் இப்போது உங்களின் முன்னால் நிறுத்துகின்றேன். ஒருவர் இந்த ஆல் இஸ் டேஸ்ட் என்ற சித்தாந்தத்திலே வாழ்பவர். அவருக்கு ஏதோரும் ஒரு பர்டிகுலர் விஷயத்திலே மட்டும் அடிமைத்தனம் என்பது கிடையவே கிடையாது. அதே மாதிரி எதையும் வெறுக்கப் போவதே இல்லை. ஸோ அந்த மாதிரி வெறுப்பு அற்ற மனிதராக, அனைத்தையும் ஒரு சுவையாக ஏற்று ரசிக்கும் வல்லமை கொண்ட மனிதராக இருக்கின்ற ஒருவர். அவர் வேணா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புள். ஸோ ஹி வில் லைக் ஒன்லி சர்டன் திங்ஸ். அவர் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பாப்பம் அவரால் ரசிக்க முடியும், பல விஷயங்களை அவர் வெறுப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி மென்டாலிட்டி, அவரை வை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் வை 2 பேருமே ஒரு விருந்து உண்பதற்காக ஒரு வீட்டிற்குள் செல்கிறார்கள். தனித்தனியாக போகிறாங்கன்னே வச்சுப்போம். அப்போது ஒரு நண்பன் விருந்திற்காக அழைத்திருக்கின்றான். எக்ஸ், அதாவது அன்பிலே இருப்பவன், வெறுப்பு இல்லாதவன் என்று நாம் கூறினோம் அல்லவா? அந்த எக்ஸ் அப்படிங்கிறவர் விருந்து வீட்டுக்கு உள்ள வரார். வந்த உடனே இந்த விருந்தை இப்போது அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார். இவருக்கு பொதுவாக நம்ம விருந்து வீட்டுக்கு போனோம்னா எப்படி போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பருப்பு சாதம், அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் புளிக்குழம்பு சம்டைம்ஸ், அதுக்கப்புறம் மிகவும் இனிப்பான பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவைகளிலே நமக்கு விருந்துகளை படைப்பது என்பது ஒரு வாடிக்கையாக வழக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ இந்த ஆல் இஸ் டேஸ்ட் அப்படிங்கிற இருக்கிறவருக்கு எல்லாவற்றையுமே சமமாக ரசனையோடு ஏற்று ரசிக்கும் வல்லமை படைத்தவர். அதனால இப்போ அவர் வர்றாரு, பருப்பு சாதம் போடுறாங்க, தனது முழுமையான மனதையும் அந்த ரசனை, அதாவது அந்த எந்த விஷயத்தை போடுறாங்களோ, எதை பரிமாறுறாங்களோ அதை முழு மனதோடு ரசித்து சுவைத்து இன்பமாக மகிழ்ந்து உண்கிறார். ஸோ ஒவ்வொரு வரிசைய பதார்த்தமாக மாறி மாறி பல சுவைகளில் அவர்கள் தருகிறார்கள். அத்தனையும் எந்தவித பாரபட்சமும் இன்றி சுவைத்து சுகமாக உண்கிறார். அப்போது ஃபஸ்ட்டு காரமாக சாம்பார் சாதம் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாயாசம்ங்கிற பேரில் இனிப்பு, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இனிப்புக்கு காரம் ஆப்போசிட் தானே, எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் டேஸ்ட்டும் வருது. பட் ஸ்டில் காரத்தை கொஞ்சம் கம்மியாவோ அல்லது இனிப்பு அதிகமாகவோ அப்படிலாம் இல்லை. இது ஒரு சுவை, அது ஒரு சுவை, அவ்வளோதான் அவருக்கு டிஃப்ரென்ஸே தவிர, பட் அவருடைய ஆனந்தத்தில், அவருடைய மகிழ்ச்சியில், அவருடைய ரசனையில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சூப்பராக நீட்டாக அந்த எக்ஸ் அப்படிங்கிறவர் அந்த விருந்தை உண்டு எழுந்து சென்று விட்டார். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வை உள்ள வர்றாரு. அந்த வைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அந்த பாயாசம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான்
மனம் ஓவரான லைக்ஸில் இருக்குது. அப்போ ஒன்ஸ் அந்த பாயாசத்து மேலே லைக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா குவைட் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா மற்ற விஷயங்களின் மேல் மனம் ஈர்ப்பு போகாது. ஏன்னா மைண்ட் ஃபுல்லாக அதில் டாமினேட் ஆயிரும், அதில் சிந்தனையிலே இருக்குது. அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால அடுத்த விஷயத்தில் ரசனை செல்லாது. அப்போ என்ன ஆகும், அவர் உள்ள வர்றாரு. பட் விருந்து அப்படிங்கிறப்போ அவங்க ரூல் படி அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஒரு என்ன இதை போட்டு ருசிப்பாரு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால அவரை மிக அருமையாக ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று பல சுவைகளிலே விருந்து படைத்து அவருக்காக காத்திருக்கிறார். அவரும் வந்து விட்டார். அவருக்கும் பருப்பு சாதம் ஏதோ போடுறாங்க. பட் மனம் முழுவதும் பாயாசம் எப்போது வரும் என்று அதிலேயே லயித்து கொண்டிருப்பதால் இதை சாப்பிட்டால் தான் அது வரும், என்ன செய்வது என்று வேண்டா வெறுப்பாக கடனுக்கென்று வேறு வழி இல்லாமல் ஏதோ போட வேண்டும் என்பதற்காக போட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்றாரு. இவரும் சாப்பிட்றாரு. ஸோ இவனும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா அந்த பாயாசம்ன்ற டேர்னுக்காக காத்திருந்து கடைசி அந்த டேர்னும் வருது. இப்போ அந்த பாயாசத்தை மட்டும் மிகவும் அருமையாக சுவைத்து நல்லா ரசித்து சாப்பிட்டார். ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் சாப்பிட்டு இவர் விருந்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே விருந்தை சாப்பிட்டு சென்று விட்டார்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்க போகிறேன். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல யார் முழுமையாக விருந்தை அனுபவித்தார்கள் என்று கேட்டால் மிக சுலபமாகவே நீங்கள் சொல்லிடுவீங்க எக்ஸ் தாங்க. ஏன்னா கண்டினியூஸ் எல்லாத்தையுமே அனுபவிச்சார்ல. ஸோ ஒரு முழுமையை அவர் அனுபவித்தார், அதனால கண்டிப்பாக எக்ஸ் தான் அனுபவிச்சாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒய் வந்து பார்ப்போம் 1ல் வந்து லாக் ஆகிட்டதுனால அவரால் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியல, 1 மட்டும்தான் அனுபவிச்சாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சரியா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொன்று வந்து இருக்கு. அது என்னன்னா, இந்த பாயாசம் சாப்பிடுகின்ற தருணம், ஜஸ்ட் அந்த பாயாசம் சாப்பிடுகின்ற தருணத்தை மாத்திரம் ஒப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதாவது இந்த எக்ஸ் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் சுவைச்சு சாப்பிட்டார் இல்லையா, அவர் பாயாசம் சாப்பிட்ற அந்த நேரத்திலையும் இவர் வந்து ஏங்கி 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 தவித்து இறுதியில் ஆஹா பாயாசம் வந்து விட்டது என்ற உணர்வோடு சாப்பிடுகின்ற. ஸோ 2 பேரும் அந்த பாயாசம் சாப்பிட்ற அந்த தருணத்தை மட்டும் ஒப்பிட்டு பார்த்து யார் அதிகமான ஆனந்தத்தை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஏங்கி ஏங்கி தவித்து பின் கடைசியில் வரும்போது அவன் அடைந்திருக்கும் ஆனந்தம் கண்டிப்பாக இந்த எக்ஸை விட அந்த வை அதிகமாக தான் இருந்திருக்குங்க. இவர் வந்து நார்மலாக தானே சுவைச்சாரு, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அது கடைசியில் கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஐ திங்க் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்ன யூகிக்க போகிறீங்க அப்படின்றத யோசிச்சு வைங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 2 திங்ஸ். சரி, இப்போ இந்த உதாரணத்திலிருந்து நம்ம லைஃபோட லிங்க் பண்ணுங்க. விருந்து அப்படிங்கிறது வாழ்க்கை எனும் விருந்தை நமக்காக இறைவன் படைத்திருக்கின்றான். பிரம்மாண்ட உலகை படைத்து விருந்துண்பதற்காக நம்மை படைத்து அனுபவியடா என்று நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான்ற ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஒரு நண்பனே நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போதே இவ்வளவு சுவைகளை கொடுத்து நம்மை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் பெருங்கருணையாளன் அவன், மிகப்பெரிய அளவிலே அன்பை கொண்டுள்ளவன் அவன். ஒரு சுவை 2 சுவையா பரிமாறுவன்? வாழ்க்கையில் வெவ்வேறு சுவைகளை பரிமாறி நம்மை அசத்த வேண்டும் என்பது இறைவனின் நினைப்பில் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. கண்டிப்பாக அதை அவன் செய்தே தீருவான். ஒரே மாதிரி இருந்தா என்ன ஆகும்? ஏன் நம்ம வந்து ஒரே சுவையை அவங்க வந்து விருந்துல போட்டதில்லை? அது சுவைதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒன்றே தொடர்ச்சியாக இருந்தால் அது ஒரு கட்டத்தில் போராக மாறிவிடுகிறது என்ற உண்மையெல்லாம் நமக்கே தெரியும் போது அந்த இறைவனுக்கு தெரியாதா? அதனால் தானே வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்துக் கொண்டே வருகின்றான். எதையும் நிரந்தரமாக விட்டு வைப்பதில்லையே. இப்படி எல்லா சுவைகளையும் கலந்து நமக்கு ஆனந்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இறைவன் படைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எனும் விருந்தில் நமக்கும் எல்லா சுவைகளும் வருகின்றன. இதில் சுவைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த காரம் அப்படிங்கிறத நீங்கள் எதோட ஒப்பிட்டுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காரம் அப்படிங்கிறது தோல்வி அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது இகல் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது நோய்வாய்ப்படுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த காரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எதெல்லாம் பாசிட்டிவ்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இனிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஆப்போசிட் தான். ஆனால் விருந்தில் நாம் அனுபவிப்பதில்லையா? காரத்தை நாம் வெறுத்து விடுகின்றோமா? அப்போது
இந்த காரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்றதுலாம் ஒரு கிக்கே அப்படின்லாம் வந்து நம்ம சொல்றது உண்டு. அப்போ எல்லா சுவைகளையும் கலந்து நாம் அனுபவிக்கும் போது அது சுவாரஸ்யம்தான். ஆனால் வாழ்க்கை என்னும் விருந்துல மட்டும் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது என்னன்னா, இந்த காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல்விகள், இகல், அதாவது யாராவது நம்ம திட்டாங்க அப்படின்னா நோய் வாய்ப்படுறது, இதெல்லாம் வந்து நம்மளால ரசிக்கவே கூடாது, ரசிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டோம். பட் இதையும் கூட நமக்காகவே இறைவன் அதையும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக, எப்படி விருந்து வீட்டில் வந்து காரமாக வந்து ஒரு குழம்பு போடுறது அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, நம்மை வித்தியாசமான சுவையில் ஆழ்த்துவதற்காக என்பது உண்மையோ அப்படித்தான் இறைவன் செய்கின்றான் அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு புரியல. ஸோ இந்த உண்மை புரிந்திருந்தது அப்படின்னா நாம் எல்லாத்தையுமே ஒரு டேஸ்டாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது எக்ஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையினும் விருந்தை எக்ஸாக அனுபவிக்க முடிந்தால் வாழ்க்கையில எப்பயுமே ஆனந்தமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இப்போது அந்த எக்ஸ் அண்ட் வேலை 2 கேள்வி கேட்டிருந்தேன். யார் முழுமையான வாழ்க்கையை அனுபவித்திருப்பார்கள்? எக்ஸ், ஆல் இஸ் டேஸ்ட் என்று எல்லாவற்றையும் சுவையாக ஏற்று ரசிக்கும் வல்லமையை பெற்றிருப்பவன் கண்டிப்பாக வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க. வை, பாவம், அவங்களால ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் ரசிக்க முடியுதுங்கிறதுனால வாழ்க்கையில், ஆனால் கண்டிப்பாக விருந்தில் எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, இறைவன் அதை அவனை குற்றம் சொல்ல முடியாது. அவன் நம்ம மேல உள்ள அன்புல அக்கறையில் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நமக்கு ரசிக்க தெரியாத குற்றத்தை நாம் தான் ஏற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை எப்படி இறைவன் மேல் போட முடியும்? நாம் மகிழ வேண்டும் என்பதற்காகவே அவன் விதவிதமாக பதார்த்தங்களை சமைத்து போட்டால் அதை சுவைக்க தெரியாத நம் குற்றத்தை அவன் மேல் ஏற்றுவது என்பது மகா முட்டாள்தனமாகிவிடும் என்பதையும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ எக்ஸா நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. இதுக்கு பெரிய தடையா இருக்கிறது என்னன்னா, இந்த 2வது ஒன்று கேள்வி கேட்டேன், அந்த பாயாசம் சாப்பிட்ற சமயத்துல மட்டும் யார் அதிகமான சுகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வைதான் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது இல்லையா? ஏன்னா இந்த டிஸ்கஷன் நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, உண்மைதான்ப்பா, எல்லாத்தையும் சுவையா அனுபவிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா ஒன்று சொல்றேன், இந்த பாயாசம் சாப்பிட்ற அந்த காலகட்டம் மட்டும் இருக்கு பாத்தியா, அந்த காலகட்டத்தில் எக்ஸை விட வை 100 மடங்கு அதிகமாக சுவைப்பான். நான் என்ன சொல்றேன்னா, நீ எக்ஸா இருந்துக்கோ, நான் வையா இருக்கேன். ஆனா எப்பயுமே நீ சந்தோஷமா இருப்பேங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா நான் எப்பயுமே வருத்தத்துல இருப்பேங்கிறதையும் ஒத்துக்கிறேன். அப்பப்ப வரும் பார் ஒரு சுவை, அந்த சுவை நீ அனுபவிக்கிறத விட 100 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த சுவைக்காக இந்த கஷ்டப்படுறது தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கஷ்டத்தை பட்டாலும் கூட அப்பப்போ ஒரு ஸ்டேஜ் வருது இல்லை, அதுல கிடைக்கிற கிக்கு கண்டிப்பா உனக்கு கிடைக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது நம்மக்கிட்டே கூட எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுனால தான் இத்தனை ஆலிஸ் டேஸ்ட்ன்ற சுவையை அனுபவிப்பதை விட்டு விட்டு இப்படி துக்கப்பட்டு கடைசியில் ஒரு சுவையை அனுபவிக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாயாசம் சாப்பிடும் அந்த தருணத்தில் கூட உண்மையில் எக்ஸ் தான் அதிக ஆனந்தத்தில் இருக்கிறார் என்ற உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இங்கே சுவைக்கிறதுக்கு மைண்ட் வேணும். மைண்ட் இருந்தால் தான் சுவைக்க முடியும். இப்போ உங்கள் மனசை வேற எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு மரக்கட்டை மாதிரியாக உங்களுக்கு சுவையே தெரியாது. பிகாஸ் வேர் த மைண்ட் இஸ், எங்கே மனம் இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் அனுபவம் இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு உங்கள் அமெரிக்காவை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், பட் அந்த சாப்பாட்டை அனுபவிக்காது. அப்போது ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு சுவைக்கிறதுக்கு மனம் வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அப்போது அந்த மனசு 100% வேறு எங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக, ஒன் பாயிண்டடாக, கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா சுவைச்சு உண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் நல்லா அனுபவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இந்த பாயாசம் சாப்பிட்ற காலகட்டத்துக்கு வாங்க. நம்ம இந்த எக்ஸ் அப்படிங்கிறவருக்கு லைஃப்பில் பயமே கிடையாது, டென்ஷனே கிடையாது. லைஃப்பில் என்ன நடக்க போனாலும் அதையும் ஒரு சுவையாக அவரால் அனுபவித்து அதன் மேல் அதற்கு ஏற்றாற்போர் அவர் விளையாட கற்றுக்கொண்டவர். அடுத்தடுத்து என்ன செய்யணும், ஹி இஸ் ஃபேஸிங் தி டிஃபிகல்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு சம்திங் வரும்போது அதை முதல்ல நம்ம சுவையாக ஏற்றுக்கொண்டால் தானே அடுத்து அதற்கு நாம் என்ன கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நினைக்கவே முடியும். அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மைண்ட் ஸ்டில் ஆகிடும். ஸோ அப்புறம் எல்லாத்தையுமே டேஸ்டாக அனுபவிக்கிறவர் அந்த தருணத்தில் மட்டும் பார்த்தா கூட அவர் மனசு ஃப்ரீயாக இருக்குது, 100% டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, பயமே இல்லாமல் இருக்குது. அவருக்கு அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலையே இல்லை. இப்போ இவருக்கு என்ன வேலை, சந்தோஷமாக சாப்பிட்றது, அவ்வளோதானே. அதனால் முழுமையாக ஆனந்தமாக அந்த சந்தோஷமாக அதை சாப்பிட்டு முடிக்கிறார். இது எக்ஸ் கேஸ். ஆனால் வை எடுத்துக்கோங்க, அவருடைய மனம் ஏங்கி 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 தவித்து இறுதியாக அந்த பாயாசம் வந்து விட்டது என்ற மாத்திரத்திலே முழு மனசும் ஃபோக்கஸ்டாக, கான்சென்ட்ரேட்டடாக அதை சுவைத்து உண்ணுமா அப்படிங்கிறது தாங்க கொஸ்டின் மார்க்கு. நிச்சயமாக கிடையாது, உண்ணாது.
ஏனென்றால் கிடைத்த மாத்திரத்தில் ஒரு மனம் அதை ஆனந்தமாக அனுபவிப்பதற்கு முயற்சிக்கும் அதே வேளையில், ஒரு போர்ஷன் ஆஃப் மைண்ட் முயற்சிக்கும் அதே வேளையில், இன்னொரு பகுதியானது இது நிரந்தரமாக நிற்க வேண்டுமே, இப்படியே தொடர வேண்டுமே, இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே, இது விலகிவிடாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே ஏதோ ஒரு விஷயம் பல நாட்களாக ஏங்கி ஏங்கி அனுபவிச்ச ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. கிடைச்ச உடனே அதை அனுபவிப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அனுபவிக்கிற அதே நேரத்தில் இது எனக்கு மிஸ் ஆகிடக்கூடாது, இதை நான் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், இதை வந்து வேற யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ஏன்னா கிடைப்பாது பாடுபட்டு நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால ஒரு போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் அனுபவிக்கும் போதே இன்னொரு போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் எங்கே இது விலகிவிடுமோ என்ற அச்சத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த எக்ஸின் அளவிற்கு வையால் அனுபவிக்க முடியாது என்பது உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏன் நமக்கு வந்து இப்படி ஏமாத்திக்கிறோம், நம்ம மனசு ஏன் இப்படி லூசுத்தனமா திங்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே துக்கத்தில் இருக்குது அந்த துக்கம் விலகிறதே அவங்களுக்கு பெரிய சுகம் மாதிரி தான் தெரியும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஜோக்காக சொல்கிறது உண்டு. ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ், அது ஜஸ்ட் நீங்கள் ஃபன்னாக கூட எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னோடனே சொல்லும்போது, ஏய் போகாத இரு அப்படின்னு சொன்னாராம். ஏன்? நான் எனக்கு வருது போவேனான்னு சொல்கிறேன், உனக்கு ஆனந்தத்தின் வழியை காட்டுகிறேன் கேள். என்ன செய்ய சொல்கிறீங்க? உடனே போகாத இரு, அது முட்டி சிக்கி உன்னால இனிமே என் மூச்சை அடக்கி எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் யூ ஜஸ்ட் ஹோல்ட், அப்படியே அடக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் இனிமே முடியாது அப்படிங்கிறப்போ நீ ரிலீஸ் பண்ண. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் வரும் பாரு, தட் இஸ் ரியலி கிரேட் ஃபீல், அதுதான்டா சொர்க்கம், அதுதான்டா ஆனந்தம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இது கேட்கிறது அல்லது அனுபவிக்கும் போதும் கூட உண்மை போல் தெரிகிறது, ஆனால் உண்மையா இல்லையே. ஸோ ஏன்னா he is in an extreme difficult situation coming back to normal. துக்கத்தின் விடுதலை சுகம் போல் அவனுக்கு தோன்றுகிறது, அது உண்மையில் சுகமே அல்ல. வெயிலின் கொடுமை நிழலிலே ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை தருகிறது. எப்பயுமே நிழலில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுக்காக இவன் நிழலின் சுகத்தை அனுபவிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அப்போ வெயிலுக்கு போயிட்டு வரும்போது கிடைக்கின்றது சுகம் கூட கொஞ்ச நேரம் இருந்தா கிடைக்கல. காரணம் அப்பையும் கிடைக்கல, துக்கத்தின் விடுதலை இவனாக சுகம் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா கூட உண்மையில் அந்த வைக்கு அந்த விரும்பியது கிடைக்கும் போதும் கூட ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமாகவும் சொல்றது உண்டு. ஒரு மின்னல் வெளிச்சம் அதிக பிரகாசமானதா அல்லது சூரிய வெளிச்சம் அதிக பிரகாசமானதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நைட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் கண்ணே வந்து ஒரு மாதிரி ஆறு அளவுக்கு ஒளி வீசுது மின்னல். அதனால மின்னல் கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கும். சூரியன் பகலில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கண்ணு கூசலையே. ஸோ திஸ் நார்மல் டெண்டன்சி. ஸோ ஜென்ரலாக நம்ம நினைக்கிறது உண்டு மின்னல் வெளிச்சம் தான் அதிக பிரகாசமானதுன்னு. பட் ரியலாக திங்க் பண்ணி பாருங்கள், இட் இஸ் நாட் ஸோ. அது உண்மை அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பகலில் கூட தான் மின்னல் வெட்டுது, பகலில் கூட தான் மழை வருது, அந்த நேரத்தில் இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. ஆனால் பகலில் நம்ம யாரும் அந்த மின்னல் வெளிச்சத்தை ஃபீல் பண்ணுறதில்ல, உணர்றதில்லை. ரீசன் என்ன? சூரிய வெளிச்சத்திற்கு முன்னால் மின்னல் வெளிச்சத்தால் எடுபடுவது, அதாவது மின்னல் வெளிச்சம் நமக்கு தெரியவே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டியூப்லைட் இருக்கும்போது வீட்டில் ஒரு நோவாட்ஸ் பல்பை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, நோவாட்ஸ் பல்ப் எரியுதா எரியலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா டியூப்லைட்டின் ஒளி மிக பிரகாசமாக இருக்கிறதுனால அந்த நோவாட்ஸின் ஒளி நமக்கு தெரியறதில்லை. டியூப்லைட் ஆஃப் பண்ணி இருக்கும்போது தான் நோவாட்ஸ் வந்து ஒளி ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த இருட்டில் தான், அந்த பகல் இல்லாத சூரியன் இல்லாத நேரத்தில் தான் நமக்கு மின்னல் வெளிச்சம் பிரகாசமாக தெரியுது. அப்போ சூரியன் இருக்கும்போது மின்னல் வெளிச்சம் டம்மி ஆயிடுது அப்படின்னா உண்மையில் சூரியன் வெளிச்சம் தான் அதிக பிரகாசமானதுன்னு புரியுதா? அப்போது மின்னல் வெளிச்சம் ஏன் அப்படி இருக்குன்னு இருட்டிலேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒளி வந்தால் அப்படி எதுவும் பயங்கரமான ஒளி வர மாதிரி ஒரு ஃபீல். அப்படி இல்லை, இருட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு சிறு ஒளி கூட பெருவொளி போல் நமக்கு ஒரு தோற்றத்தை தருகிறதே தவிர உண்மை அது அல்ல. ஆனால் எப்போதும் சூரிய ஒளியை போல் ஆனந்தமாக பிரகாசமாக ஆனந்தத்தில் அதாவது ஆனந்தமாக வாழ்வது அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்கவே இல்லையே. ஸோ அப்போது we should be in normal. அதுக்கப்புறம் அனுபவிக்கப்படுறது தான் சுகம். துக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்த பிறகு மேலும் அனுபவிக்கப்படுவது தான் சுகமாக இருக்க முடியுமே தவிர துக்கத்தின் விடுதலையே வந்து பெரிய சுகம்னு, அதை இந்த எக்ஸை விட அதிகமாக சுகம்னு
ஏமாத்திக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. சரியா? அப்போ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரூத்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது வசந்தமாக வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்க்கையின் எல்லா விஷயத்தையும் ஒரு சுவையாக சுவைத்து பழக வேண்டும். அது எப்படி சார் முடியும்? சிம்பிளா சொல்லிட்டேங்க, என்ன சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஏன் முடியல? வெறுப்பு. ஒரு விஷயத்துல நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ரசிக்க முடியலைங்க. பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு குப்பையில போட்டு ரசிக்க ட்ரை பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் தெரிய முடியுதா முடியலையான்னு. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேன். இப்போ நாலேஜ்லாம் ஓரளவு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால கர்நாடிக் கச்சேரிக்கு போயிட்டேன். கர்நாடிக் மியூசிக்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நல்லா இழுத்து இழுத்து பாடுவாங்க, ஒரே லைனை திருப்பி திருப்பி பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அப்போ போனேன். போயிட்டு உட்காந்து கேட்கும்போது அதில் பற்றின நாலேஜ் எனக்கு கம்மியாக இருந்ததுனால அஃப்கோர்ஸ் ரசனை வரல. ரசிக்கணும்னு நினச்சா தானே வர்றதுக்கு. முதல்ல இதையும் ரசிக்க முடியுங்கிற ஃபீல் வரணும், ரசிக்கணும்னு நினைக்கணும், ரசிக்க ட்ரை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரசிக்க முடியும். அப்போது நான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் பக்கத்தில் பார்த்தா சபாஸ் பலே அப்படின்னு தொடையை தட்டிக்கிட்டு சும்மா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இம்மிடியேட்டாக என்னுடைய நாலேஜை ரிவைன் பண்ணுறேன். ஆல் இஸ் டேஸ்ட்டுங்கிறது உண்மைதானே, அனைத்தும் சுவை என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரிந்தது தானே, இப்போது என்ன உனக்கு வந்துச்சு, கமான் லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு மனதை திடப்படுத்தி கொண்டு எப்போதும் முழுமையாக அந்த வெறுப்புங்கிறத துப்பில போட்டு ரசிக்கணும். ஏன் ரசிக்க முடியாது, இதையும் நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த சரிகம பத்தனி சேவை வந்து வித்தியாசமாக போட்டு போட்டு பாடுறாங்க இல்லையா. பத்தானிசா அப்படின்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதையே டிஃப்ரெண்ட்டாக போட்டு அந்த சாரீரம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ஈஸியாக மனசு ரசிக்க ஆரம்பிக்குது. எப்படி அந்த ஒரு சாரி காமா பாத்தா நிசா அப்படிங்கிற அந்த ஒரு 6-7 விஷயத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வித்தவுட் எனி ஒரு தடைகளே இல்லாமல் கட்ட கட்ட கட்டன்னு மாற்றி மாற்றி போட்டுறாங்க அப்படிங்கிறது என்னால் ரொம்ப நல்லாவே ரசிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வரியை தான் திருப்பி திருப்பி பாடுறாங்க. அந்த ஒரு வரியையே எத்தனை அழகாக விதவிதமாக பாடுகிறார்கள் அப்படிங்கிறத மேலும் அது உள்ளே போக போக கண்டிப்பாக ரசித்தேன் என்பது உண்மை, ரசிக்க முடியும் என்பது உண்மை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்த எடுப்புலேயே வந்து இப்போது ரசிக்கவே முடியாதுன்னு அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் எப்படி ரசிக்க முடியாது? அவங்க மனுஷங்க தானே. அப்போது அவங்க ரசிக்க கற்றுக்கிட்டாங்க, ரசிக்கிறாங்க. அப்போது எனக்கும் ரசனை இருக்குது. எல்லாருக்குமே இறைவன் வந்து ரசனை கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சால் தானே ரசிக்க முடியும், தெரியாத விஷயத்தை நான் எப்படி ரசிக்கிறது அப்படின்னு கேட்பேங்க. நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் சைக்கிள் ஓட்டக்கூடியதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அதை நம்ம ரசிக்கணுங்கிறத ஒரு வேகம், பல தடவை விழுந்தீங்க, ஆனால் ரசனையோடு விழுந்தீர்கள். கற்றுக்கொள்கின்றோம் என்ற ரசனையோடு கற்றுக்கொள்வதும் மிகவும் சுகம்தான். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை ரசிக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக கற்றுக்கொள்வதும் இயல்பாக வந்து விடுகிறது. அப்போது டவுட்ஸ் இருக்கலாம், அதை நம்ம எங்கே போய் கேட்கணுமோ கேட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். அல்லது இயல்பாகவே கேட்டு கேட்டு கேட்டே நம்ம வந்து முழுசாக கற்றுக்க கூட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி எத்தனையோ டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேங்க. வீட்டில் சில லேடிஸ் ஆர் ஈவன் ஜென்ட்ஸு பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. எங்கேப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னா டிவியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் டிவியில் பார்த்துக்கிட்டு இவ்வளோ டான்ஸ் கற்றுக்க முடியுமா? முடியும். இட்ஸ் ஃபேக்ட் இல்லையா? நமக்கு எல்லாருமே அனுபவப்பட்ட உண்மை தானே. கிளாஸ் போய் கற்றுக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் கற்றுக்க வேண்டும், இன்ட்ரெஸ்ட், அதில் நாம் ரசனை வந்துருச்சு அப்படின்னா அப்போது எந்த ஒரு குருவின் சகாயம் கூட இல்லாமல் அது கிடைக்கின்றது அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுக்கணும். அப்போ ரசனையினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் எல்லாத்தையுமே ரசிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தோல்விகள் எப்படி ரசிக்க முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு பாடல், அந்த சந்தோஷம் சந்தோஷம் அந்த பாடல் வரிகளை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல் அப்படின்னு ஒரு லைன் போகும். அப்போ துன்பத்திலிருந்து மிகப்பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றனவே. அப்போ எல்லாமே டேஸ்ட் தான். இப்போ ஒன்றில் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளஸஸ் இருக்கும், இன்னொன்று கைண்ட் ஆஃப் மைனஸ் இருக்கும், இன்னொரு விஷயத்தில் வேறு கைண்ட் ஆஃப் ப்ளஸஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். தோல்வியிலிருந்து தான் நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன என்பது எவ்வளோ பெரிய உண்மை. தோல்வியை ஏன் நான் சுவைக்காமல் இருக்க வேண்டும்? அப்போ இகல் புகழ் எப்படி ஒரு டேஸ்ட்டோ அதே மாதிரி தானே இகல். இகலை கண்டு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? அதையும் ஆனந்தமாக ரசிக்க முடியும். அதிலும் இகலில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வேறு இருக்குது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணோன்னு தானே திட்ட போகிறாங்க.
நம்மை மாற்றிக்கொள்வதற்கான, நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான, நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்கிறது. ஆனால் புகழ்ச்சியில் நமக்கு அகங்காரம் தான் வரும், ஈகோ தான் வரும். அது டேஞ்சர் தானே. எப்படி நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா, ரசனையோடு பார்த்தா தான் இந்த உண்மையெல்லாம் புரியும். நான் ஏன் சுவைக்கக்கூடாது, இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசனையோடு அணுகும் போது நீங்கள் எதையெல்லாம் இருக்கிறீர்களோ அதில் எத்தனையோ விஷயங்கள் அனுபவிக்க இருக்கின்றன என்பது புரியும். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தோல்வி வெற்றியை விட மிக அதிகமாக ரசிக்க தகுந்தது, ரசிக்க முடிவது. அது நமக்கு பல நன்மைகளை கொடுப்பது. வெற்றியை விட தோல்விகள் அதிக நன்மைகளை கொடுப்பது. அதே மாதிரி தான் இகழ். யாராவது திட்டும்போது நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்வதற்கு என்பது ஒரு மிகப்பெரிய வரம் அல்லவா? இப்போ நீங்கள் என்ன நெகட்டிவாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். வெயிலில் காலால் நடக்கவே முடியல ஐயோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, காலுக்கு சூப்பராக மெத்தையே வந்துருச்சே. அப்போது ஒரு துன்பத்திலிருந்து எத்தனை பெரிய இன்பம் பிறக்கின்றது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் எதுவுமே இங்கே வெறுக்கத்தக்கதல்ல, அத்தனையுமே ஆனந்தமாக ரசிக்கத்தக்கது தான் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அந்த வரும், அந்த ரசிக்க முடியலன்ற ஃபீல் வரும்போது இதை வெறுக்கிறோன்ற அந்த ஃபீல் முதல்ல எடுத்துட்டு வந்துட்டு அந்த வெறுப்பை தூக்கி போட்டு வை நாட், ஏன் நான் இதை ரசிக்கக்கூடாது, இதையும் நான் ரசிக்க முடியும் அப்படிங்கிற ஃபீலிங்கோட ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஆல் இஸ் டேஸ்ட் என்று ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை அனுபவிப்போம். நிச்சயமாக அந்த அடிக்ஷன் என்கின்ற விஷயத்திலிருந்தும் வெறுப்பு என்கின்ற விஷயத்திலிருந்தும் இந்த 2 விஷக்கிருமிகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஸோ ஆல் இஸ் டேஸ்ட். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதையும் ஒரு சுவை என்று அழகாக சுவைத்து மகிழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.